Hi friends, welcome to my channel. நம் வீட்டு செல்ல பிராணிகளான பூனைகள் நம் வீட்டையே சுற்றி சுற்றி வரும். 6 மாதத்திற்கு ஒரு முறை சராசரியா 2 லிருந்து 6 குட்டிகள் வரை போடும். இந்த குட்டிகளும் பெரிதாகி வளர ஆரம்பித்து குட்டிகள் போட ஆரம்பிக்கும். இப்படி ஒரு பூனையை நாம் வளர்க்க ஆரம்பித்தால் அது பூனை பண்ணையாகவே மாறிவிடும். ஆனாலும் அத்தனை பூனைகளும் அதன் உயிர் உள்ளவரை நம்முடனே இருந்து விடுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு 10% தான் சான்சஸ் இருக்கு. நாம் குட்டிகளை அடாப்ஷனுக்கு கொடுத்து விட்டு மீதி ஒரு 10 பூனைகளை சப்போஸ் வளர்க்குறோம்னு வச்சுக்கிட்டாலும் அவை ஒவ்வொன்றாக திடீர்னு காணாம போகும். கடைசீட்ல 1-2 தான் நம் வீட்டுல இருக்கும். சில சமயங்கள்ல அவை கூட காணாமல் காலப்போக்கில் எங்கேயாவது போய்விடும். இப்படி ஏன் நடக்குது, அதற்கான 10 காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல நான் சொல்ற 9வது மற்றும் 10வது காரணம் நம்மை அழவைக்க கூடியது. என்னுடைய சேனல் வியூவர்ஸ் நிறைய பேர் அவங்க பூனைகள் காணாம போயிருச்சுன்னு கண்ணீரோட கமெண்ட் பண்ணி இருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோல நான் முக்கியமா பேசி இருக்கேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல் காரணம் சரியான பராமரிப்பு இல்லாதது. பூனைய வளர்க்குறவங்க அதற்கு நேரத்திற்கு தேவையான உணவை கரெக்டா வச்சிடணும். அப்படி சாப்பாடு பசிக்கும் போது அதுக்கு கிடைக்கலன்னா அது வேட்டையாடி சாப்பிடலான்னு வெளியே போயிரும். அப்புறம் அப்படியே காணாமலும் போயிரும். அப்புறம் ஓனர்ஸ் அடிக்கடி வெளியூர் போயிட்டாங்கன்னாலும் இவங்களை பராமரிக்க ஆள் இல்லாம அவங்க வெளியே ஓடி போயிருவாங்க. உணவுக்காகவும் ரிலாக்ஸேஷனுக்காகவும் பூனைகள் வீட்டை விட்டு வெளியே போயிரும். அதனால பசிக்கும் நேரத்துல உணவு, தூக்க நேரத்துல சரியான இடம் பூனைகளுக்கு ரொம்ப அவசியம். அப்படி இல்லாம இருந்தா எனக்கு சாப்பாடும் இல்ல, தூங்க இடமும் இல்ல, இங்க இருந்து எனக்கு என்ன பயன் அப்படின்னு பூனைகள் ஓடி போயிருவாங்க. இரண்டாவது காரணம் சக பூனைகளுக்குள் நடக்கும் சண்டை. இப்ப நம்ம வீட்டுல சில ஆண் பூனைகள் சில பெண் பூனைகள் இருந்துச்சுன்னா அவை வளர வளர அதற்குள் சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆண் பூனைங்க ஒண்ணுக்கும் மேல நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா அவை குட்டிகளா இருக்கிற வரைக்கும் தான் ஒற்றுமையா இருக்கும். பெரிதாக ஆக இது என்னோட இடம், நீ இங்க இருக்க கூடாது அப்படின்னு அதுங்க சக பூனைகளோட சண்டைக்கு போக வாய்ப்பு இருக்குது. இப்ப நீங்க வீடியோல பாக்குறது என் வீட்டு 2 ஆண் பூனைகள், பில்லு மற்றும் வாக்கி. இதுல பில்லு வாக்கிய எப்படி சண்டைக்கு இழுக்க பார்க்கிறான் அப்படின்னு பாருங்க. இத்தனைக்கும் பில்லுவை விட வாக்கி 7 மாதம் பெரியவன். இவன் தொண்டை கிளிய கத்துற கத்துல வாக்கி வீட்டுக்கு இப்ப வர்றதே இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான், அதுவும் பில்லு இல்லாத நேரமா பார்த்து காலையில 11ல இருந்து 12 மணி வாக்குல வீட்டுக்கு வருவான். வந்து சாப்பாடு சீக்கிரமா சாப்பிட்டுட்டு துண்டை காணோம் துணிய காணோம்னு ஓடி போயிருவான் வாக்கி. எங்க போறான் எங்க தூங்குறான்னு எங்களுக்கு தெரியாது. பாவம், அப்படி பயமுறுத்தி வச்சிருக்கான் பில்லு. அதே மாதிரி பெண் பூனைகளுக்காகவும் இந்த ஆண் பூனைகள் சண்டை போட்டுக் கொள்ளும். சினிமாவில ஒரு பெண்ணுக்கு 2 ஆண்கள் சண்டை போடுற மாதிரி. குட்டியா இருக்கக்குள்ள இவைகளுக்கு அம்மா, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் நல்லா தெரியும். ஆனா வளர வளர அதுங்களுக்கு தெரியறது எல்லாம் நான் ஆம்பளை பூனை, நீ பொம்பளை பூனை அப்படிங்கிறது மட்டும்தான். பல விலங்குகளுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு தெரியறதே இல்ல. இந்த சண்டைகளுக்கு பயந்து ஆண் பூனைகள் மற்றும் பெண் பூனைகள் வீட்டில் தங்காமல் போக அதிக வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது காரணம் வழி தவறி போவது. பூனைங்க வீட்டிற்கு வெளியே இருக்கக்குள்ள நாய்கள் துரத்தலாம் அல்லது யாராவது கல் எறியலாம். இந்த மாதிரி நேரத்துல அது வீட்டை விட்டு ரொம்ப தூரம் ஓடிவிடலாம். சில சமயம் ஆர்வ கோளாறுனால விளையாட்டு வாக்குல பட்டாம்பூச்சி பின்னால அல்லது வேட்டையாடுவதற்காக ரொம்ப தூரம் போயிடலாம். அப்புறம் அதுக்கு வர வழி தெரியாம அப்படியே வீதி பூனையா மாறிடலாம். நான்காவது காரணம் இன சேர்க்கைக்காக வெளியேறுவது. ஆண் பூனைகள் பெண் பூனைகளை தேடியும் பெண் பூனைகள் ஆண் பூனைகளை தேடியும் அதனோட ஹீட் பீரியட்ல இன சேர்க்கைக்காக வெளியே போகலாம். அப்படி போயிட்டு பூனைகள் திரும்ப வரலாம் அல்லது வராம வழி தவறி கூட போயிடலாம். ஐந்தாவது காரணம் ஊரெல்லாம் சுற்றி பார்க்க விரும்புவது. ஊரெல்லாம் சுற்றி பார்க்க விரும்பும் சில ஆண் பூனைகள் அப்படியே சுத்திட்டு இது எல்லாம் என்னோட இடம்,
இதுல வேற யாரும் நுழைய முடியாது அப்படின்னு பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி சுத்தி பார்த்துக்கிட்டே போகும். அங்க இருக்கிற வேறு ஆண் பூனைகள் கிட்ட சண்டை போட்டுட்டு அடியும் கடியும் வாங்கிட்டு அசிங்கப்பட்டு சில சமயம் வீடு திரும்பும், சில சமயம் வீடு திரும்பாமலும் போகும். 6வது காரணம் அதற்கு ஏற்படும் பய உணர்வு. வீட்டில் இருக்கும் பூனைகளுக்கு அங்கு புதிதாக வரும் மனிதர்களால் சில சமயம் பய உணர்வு ஏற்படலாம். அதனால வீட்டுல தங்காம ஓடிரலாம். ஒரே வீட்டில் வாழும் சக பூனைகளுக்குள் சண்டை ஏற்பட்டு இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, எங்கேயாவது போயிட வேண்டியதுதான் அப்படின்னு பயந்து வீட்டை விட்டு போயிடலாம். வீட்டுல ஏற்படுற அதிகப்படியான சத்தங்கள்னால கூட அதுக்கு பயம் ஏற்பட்டு வெளியே ஓடி போயிடலாம். 7வது காரணம் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொல்லை. நம் வீட்டு பூனைங்க வெளியே போகக்குள்ள அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அதை விரட்டி விடுறது, துரத்துறது, கல் எறிவது போன்ற காரணங்கள்னால பயந்து எங்கேயாவது இவை ஓடிரும். இந்த மாதிரி ஓடும் பூனைகள் பயத்தினால திரும்பி வராம கூட போயிடலாம். 8வது காரணம் வெளியில் ஏற்படும் சில ஆபத்துகள். பூனைகள் வெளியே போகும்போது நாய்கள், விஷஜந்துக்கள், சில சமயம் மனிதர்கள்னால கூட ஆபத்து வரும். நாய்கள் துரத்தி கடிக்கலாம். அதனால காயம் ஏற்பட்டு நகர முடியாம அங்கேயே முடங்கி இருந்துடலாம். விஷஜந்து கடிக்கிறதுனால சில சமயம் மரணம் ஏற்படலாம். மனிதர்களை பொறுத்தவரை அதை கறிக்காக கொன்று சாப்பிடுபவர்கள்னால ஆபத்து ஏற்படலாம். குழந்தைகள் அதை பிடித்து கொண்டு போய் சில சமயம் விளையாடுவாங்க, அப்புறம் வீதியில விட்டுருவாங்க. அதனால பூனைகளுக்கு வழி தெரியாம எங்கேயாவது போய்விடலாம். இதெல்லாம் கூட சில காரணங்களா சொல்லலாம். நான் இப்ப சொல்ல போற 9வது மற்றும் 10வது காரணம் நம்மை அழ வைக்க கூடியது. வண்டிகள்ல அடிபட்டு காயம் ஏற்படுவது அல்லது உயிரிழப்பது 9வது காரணமா சொல்லலாம். வெளியில் போகும் நம்ம வீட்டு பூனைகளுக்கு சில சமயம் ஸ்பீடா போற வண்டிகள்னால அடிபட்டு காயம் ஏற்படலாம். அப்ப அதனால நடக்க முடியாம ஒரே இடத்துல பதுங்கி உக்காந்துரும். வலி வேதனைனால வீட்டிற்கு திரும்ப முடியாம போயிரும். சில சமயங்கள்ல அடிபட்டு இறந்தும் போய்விடும். 10வது காரணம் அதற்கு ஏற்படும் உடல் நல பாதிப்பு. நான் சொல்ல போகும் இந்த 10வது காரணம் நம் கண்களில் கண்ணீரை வரவழைக்க கூடியது. பூனைகள் நோய்வாய்ப்படும் போது அது அப்படியே முடங்கி போயிரும். அது தன்னை வளர்ப்பவர்களுக்கோ வேறு பூனைகளுக்கோ தன் சுகவீனத்தை காட்டிக்கொள்ளாது. மேலும் ஒருபடி மேலே போய் தான் பிழைக்க மாட்டோம் என்று தெரிந்தால் வீட்டை விட்டு வெளியேறி தூரமாக போய்விடும். ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் குழி நோண்டி அங்கேயே படுத்துக்கொள்ளும். அதன் உயிர் போகும் வரை அது அங்கேயே படுத்திருக்கும். தன்னை வளர்ப்பவர்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்று மனதில் நினைத்து அது அவ்வாறு செய்கிறது. இந்த செயல் நமக்கு கண்ணீரை வரவழைக்க கூடிய ஒன்று. என்ன வியூவர்ஸ், உங்கள் பூனைகள் வீடு தங்காமல் போயிருந்தால் நான் மேலே சொன்ன 10 காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணமா கூட இருக்கலாம். நம் வீட்டு செல்ல பூனைகள் வீடு தங்காம வெளியே போய் காணாம போயிருச்சுன்னா நாம அடையிற வருத்தத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா அந்த வருத்தம் எனக்கும் இருக்குது. என்னுடைய 3 பூனைகள் இதுவரை காணாம போயிருக்குதுங்க. சம்பா, ஜிம்ஜாம் வரிசையில சமீபத்துல ரேபிட் பூனை கூட காணாமல் போய்விட்டான். இது காணாமல் போய் 2 மாசத்துக்கு மேல ஆகுது. இதனால நாங்க ரொம்பவும் வருத்தமா தான் இருக்கிறோம். அதனால பூனைகளை நம்ம வளர்க்கக்குள்ள அதை ரொம்பவும் சந்தோஷமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எப்ப எங்க காணாம போகும், அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.